உலகில் மர்மங்கள் பற்றிய புத்தகங்கள் நிறைய இருக்கிறது. ஆனால் சில இடத்தில் மட்டும் புத்தகங்களே மர்ம புத்தகங்களாகவும் இருக்கிறது. சில நேரத்தில் தற்செயலாக புத்தகத்தில் எழுதப்பட்டது மர்மமாக மாறிய கதைகளும் உண்டு. சில மர்ம புத்தகங்களை பற்றி பார்க்கும் முன் அந்த தற்செயலாக மர்மமாக மாறிய புத்தகங்களை பற்றி பார்க்கலாம் வாங்க. நான் உங்கள் ஜாஸ்மின். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கால சக்கரம் வழங்கும் மர்மங்கள் முடிவதில்லை பாகம் 4. ஆயிரத்து 898ஆம் ஆண்டு ஆங்கில எழுத்தாளர் மொகன் ரொபர்ட்சன் என்பவர் ஃபியூட்டிலிட்டி என்ற தலைப்பில் ஒரு நாவலை எழுதினார். அதில் உலகின் மிக பெரிய கப்பல் ஒன்று வடக்கு அட்லாண்டிக்கில் ஐஸ் பாறையில் இடித்து மூழ்கியது போல எழுதியிருந்தார். அவர் எழுதிய ஆண்டு 1898. 4 ஆண்டுகள் கழித்து நிஜமாகவே வடக்கு அட்லாண்டிக்கில் உலகின் மிக பெரிய கப்பல் ஒன்று ஐஸ் பாறையில் இடித்து மூழ்கியது. கதையில் அந்த கப்பலை மூழ்காத கப்பல் என்று வர்ணித்து இருந்தார். நிஜத்திலும் அந்த கப்பல் அப்படி தான் வர்ணிக்கப்பட்டது. கதையில் அது நடந்தது ஏப்ரல் மாதம். நிஜத்திலும் அது ஏப்ரல் மாதம் தான் மூழ்கியது. கதையில் நியூ பவுண்ட்லேண்ட் எனும் இடத்தில இருந்து 400 மைல் தள்ளி விபத்து நடந்ததாக எழுதியிருந்தார். நிஜத்திலும் விபத்து அங்கு தான் நடந்தது. கதையில் அந்த கப்பல் அதிகபட்சமாக 3000 பயணிகளை ஏற்ற கூடியதாகவும் 2000 பயணிகள் உயிர் இழந்ததாகவும் எழுதினார். நிஜத்தில் நடந்ததும் அதே தான். எல்லாவற்றிற்கும் மேலாக கதையில் அந்த கப்பலின் பெயர் டைட்டன், நிஜத்தில் அந்த கப்பலின் பெயர் டைட்டானிக். இந்த சம்பவத்தை பற்றின உங்கள் மேலான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. எட்கர் ஆலன் போ ஒரு புகழ்பெற்ற அமெரிக்க எழுத்தாளர். 1838ஆம் ஆண்டு அவர் த நாரட்டிவ் ஆஃப் ஆர்தர் கோடன் பிம் ஆஃப் நான்டகட் என்ற பெயரில் ஒரு நாவல் எழுதியிருந்தார். புயலில் சிக்கிய ஒரு கப்பலில் இருந்து லைஃப் போட் மூலம் ஒரு 4 பேர் கொண்ட குழு ஒன்று கடலில் சிக்கி உயிருக்கு போராடுகிறது. உண்ண உணவு இல்லாமல் அங்கே கிடைத்த கடல் ஆமைகளை பிடித்து அதை கொன்று அதன் இரத்தத்தை குடித்து உயிர் வாழ்கிறார்கள். ஆனால் அதிக நாள் தாக்கு பிடிக்க முடியாமல் உயிர் தப்பிக்க வேறு வழியில்லாமல் ஒரு கொடூர முடிவை அவர்கள் எடுக்கிறார்கள். அதாவது தங்களில் ஒருவரை கொன்று அவரை தின்று உயிர் வாழ்வதை தவிர வேறு வழி இல்லை, மூவர் வாழ ஒருவரை கொல்வதை தவிர வேறு வழி இல்லை என்று முடிவு செய்கிறார்கள். பிறகு தங்களில் இளைய வயது உடைய ஒரு சிறுவனை அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். அவனை கொன்று தின்று ரத்தம் குடித்து சில தினங்கள் உயிர் தப்புகிறார்கள். இறுதியாக மீட்பு குழுவால் அவர்கள் மீட்கப்படும் போது அவர்களில் 2 சாகும் தருவாயில் இருக்கிறார்கள். இது நடந்து 46 ஆண்டுகள் கழித்து 1884ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் இருந்து சிட்னி நோக்கி சென்ற ஒரு கப்பல் புயலில் சிக்கி அதிலிருந்து 4 பேர் லைஃப் போட்டில் கடலில் தப்புகிறார்கள். உண்ண உணவு மற்றும் தண்ணீர் இன்றி அவர்கள் அங்கே கிடைத்த ஆமைகளை பிடித்து இரத்தத்தை குடிக்கிறார்கள். ஆனாலும் அதிக நாள் தாக்கு பிடிக்க முடியவில்லை. அப்போது அவர்களில் இளைய வயது உடைய சிறுவன் ஒருவன் தாகம் தாங்காமல் கடல் நீரை பருகி உடல் நிலை கெட்டு போகிறது. அவன் நிலை மோசமாகி இறக்க தான் போகிறான் எனும் போது எப்படியும் அவன் இறக்க தான் போகிறான், அவனை நாமே கொன்று அவன் இரத்தத்தை குடிக்கலாம் என்று அந்த குழு ஒரு முடிவிற்கு வருகிறது. காரணம் அவன் நோயால் இறக்கும் வரை காத்திருந்தால் அவன் இரத்தம் கெட்டு போய் பயன்படாமல் போகலாம். அவர்கள் திட்டப்படி அந்த சிறுவனை சின்ன கத்தியை வைத்து கழுத்தை அறுக்கிறார்கள். பிறகு இரத்தத்தை குடித்து தாங்கள் மீட்கப்படும் வரை உயிர் தப்புகிறார்கள். இதில் விசித்திரம் என்னவென்றால் ஆலன் போ எழுதிய அந்த கதையில் வரும் சிறுவன் பெயர் ரிச்சர்ட் பார்க்கர். இந்த நிஜ கதையில் அந்த சிறுவன் பெயரும் ரிச்சர்ட் பார்க்கர். இந்த பயங்கர நிஜ சம்பவம் அந்த காலத்தில் வைரலாக பேசப்பட்ட ஒரு வழக்கு ஆகும். மீட்கப்பட்ட 3 பேரில் 2க்கு தூக்கு தண்டனை அறிவித்தது நீதிமன்றம். பிற்பாடு தண்டனை குறைத்து கொண்டது. கற்பனை கதைக்கும் நிஜ சம்பவத்திற்குமான இந்த அபூர்வ மர்ம ஒற்றுமை பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. மேற்கண்ட புத்தகங்களில் அந்த படைப்புகள் எப்படி நடந்தன என்று படைத்தவர்களுக்கே தெரியாது. ஆனால் குறைந்தபட்சம் படைத்தவர்கள் யார் என்றாவது நமக்கு தெரியும். ஆனால் யார் படைத்தார்கள், எப்போது படைத்தார்கள், எதற்காக படைத்தார்கள், அந்த புத்தகங்களில் என்ன எழுதப்பட்டுள்ளது என்றே தெரியாத சில மர்ம புத்தகங்கள் உலகில் உண்டு. உதாரணத்திற்கு மண்டையை குழப்பி எடுக்கும் சில மர்ம புத்தகங்களை பற்றி பார்ப்போம். தி புக் ஆஃப் சோய்கா. இது தி மம்மி படத்தில் வருகிறது போன்ற அமானுஷ்யம், ஆவி, மந்திரீகம், தாந்திரிகம் கொண்ட மர்ம புத்தகம். 15ஆம் நூற்றாண்டை சார்ந்த இந்த ஆவி சார்ந்த மர்ம புத்தகத்தை முதலில் ஜோன் டி எனும் கணிதவியலாளர் 1551இல் கண்டெடுத்தார். ஆனால் அதன்பின் பல நூற்றாண்டுக்கு இது மர்மமாய் காணாமல் போய் 1994ஆம் ஆண்டு திடீரென்று பிரிட்டிஷ் லைப்ரரியில் கண்டெடுக்கப்பட்டது.
இந்த 200 பக்கம் கொண்ட மர்ம புத்தகத்தில் முழுக்க முழுக்க ஆவிகளை வர வழிபதற்கான வழிமுறைகளும் மந்திரீகம் செய்வதற்கான வழிமுறைகளும் வானசாஸ்திர குறிப்புகளும் மேலும் அதற்கு மேல் பலது நம்மால் புரிந்து கொள்ள முடியாத மர்மமான பல விஷயங்களையும் உள்ளடக்கி உள்ளது. கோடெஸ் செராபின்ஸ். இந்த புத்தகத்தை அதில் உள்ள படத்தை பார்க்கும் நபர்கள் தாங்கள் ஒரு வித்தியாசமான கற்பனை உலகிற்கு செல்வதை தவிர்க்க முடியாதது. அந்தளவு வித்தியாசமான பல படங்களை கொண்டது. பலது பார்க்க ரொம்ப விபரீத கற்பனை போலவும் தெரிகிறது. யாரோ கிறுக்கு விஞ்ஞானி தனது விபரீத உயிரியல் ஆய்வை பதிவு செய்தது போலவும் இருக்கிறது. உதாரணம், ஒரு படுத்திருக்கும் பெண், அவள் மேல் ஒன்றிணைந்து இருக்கும் ஆண் பார்க்க ஒரு முதலை போன்ற வடிவத்தில் இருக்கிறார்கள். பின் அடுத்தடுத்த படத்தில் அவர்கள் முதலையாகவே மாறிவிடுகிறார்கள். ஆனால் பலர் இதை ஒரு மருத்துவ நூலாக இருக்கலாம் என்கிறார்கள். படங்கள் பார்க்க ஏதோ உயிரற்றதையும் உயிருள்ளதையும் ஒன்றாக கலந்து ஆய்வு செய்தது போலவும் விலங்குகளையும் தாவரங்களையும் ஒன்று கலந்து ஆய்வு செய்தது போலவும் பல விசித்திரங்கள் நிரம்பி உள்ளது இந்த புத்தகத்தில். 360 பக்கம் கொண்ட 1981 இல் பதிவிடப்பட்ட இந்த புத்தகம். நல்ல வேளை, இதை எழுதியவர் யார் என்று நமக்கு தெரியும். இது இத்தாலிய ஆர்டிஸ்ட் மற்றும் வடிவமைப்பாளர் உருவாக்கிய கற்பனை உலகம் இது. அவர் இதை பற்றி கூறுகையில், தனக்கு சின்ன வயதில் வந்த பல விசித்திர கற்பனைகளுக்கு விடை தெரியவில்லை, அதை தான் இந்த வித்தியாசமான என்சைக்ளோபீடியாவில் பதித்து இருக்கிறேன் என்றார். அந்த படங்களை பார்க்கும்போது ஒரு சிறுவனுக்கு இந்தளவு வித்தியாசமான கற்பனைகள் எப்படி வந்தது என்ற கேள்வி உண்டாகிறது. இந்த ஒரு பதிவை பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களது ஆதரவை கொடுங்கள். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஜாஸ்மின். நன்றி, வணக்கம்.